Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 NCERT Grammar தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 9 வந்து வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ப்ஸ்னால் என்னது? Action words are called verbs. ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால்டு வேர்ப்ஸ். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் 1லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வேர்ப்ஸ்க்கு வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம். எ வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ப். Action verb describes something that a person, animal or thing can do. ஒரு பர்சனோ இல்லை ஒரு அனிமலோ இல்லை ஒரு திங்ஸோ ஏதோ சம்திங் ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? Action verbs. ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆர் கால்ட் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ வேர்புக்கு வந்து இன்னொரு நேம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டூயிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ verb is also called as action word or doing words. இப்போ நம்ம வந்து வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரன், ரைட், ஜம்ப், ப்ளே, க்ரை, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வேர்ப்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்சன், கரெக்டாக ஒரு ஸ்மால் லிட்டில் பாய். இந்த பாயால் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும்? Run. ரன் பண்ண முடியும். Laugh. லாஃப் பண்ண முடியும். Cry. க்ரை பண்ண முடியும். Talk. டாக் பண்ண முடியும். Walk. வாக் பண்ண முடியும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பர்சனால் இந்தந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு பண்ண முடியும். கரெக்டாக ரன் பண்ண முடியும், லாஃப் பண்ண முடியும், க்ரை பண்ண முடியும், டாக் பண்ண முடியும், வாக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வாட் ஆர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒன்லி நாட் ஃபார் பர்சன்ஸ், ஓகேவா? இது வந்து திங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அனிமல்ஸும் ரன் பண்ணும், வாக் பண்ணும், ஹாப் பண்ணும், ஜம்ப் பண்ணும். இந்த மாதிரி அனிமல்ஸும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். அதே மாதிரி திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோப்ளைன் எடுத்துக்கலாம். ஏரோப்ளைன் என்ன பண்ணும்? ஃப்ளை பண்ணும். ஸோ நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து திங்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ திங்ஸும் சம் ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணும்? பெர்ஃபார்ம் பண்ணும். நேச்சுரலாகவே அது எல்லாமே பண்ணும். கரெக்டாக? இப்போ ஒரு ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ளோ ஆகும். ஸோ அந்த ப்ளோயிங் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் தான். அப்போ அது ஒரு வேர்ப் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து பர்சன் ஆக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அனிமலோட ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பிக்சர் பாருங்க. Turtle. டர்ட்டில் என்ன பண்ணுது? Walk. வாக். ஸோ அப்போ வாக் அப்படின்றது வேர்ப் தான். இது என்னது? Rabbit. ராபிட் என்ன பண்ணுது? Jump. ஸோ ஜம்ப்னு நம்ம சொல்லக்கூடாது. ராபிட் ஜம்ப் பண்ணுறதை நம்ம ஹாப் அப்படின்னு சொல்லணும். ராபிட், ஃப்ராக் இது எல்லாமே நம்ம வந்து ஹாப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? Parrot. பேரட் என்ன பண்ணுது? Talk. டாக் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? Fish. ஃபிஷ் என்ன பண்ணுது? Swim. ஸ்விம் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வேர்ப்ஸ் தான். நெக்ஸ்ட் கேட் என்ன பண்ணுது? Climb. ட்ரீல கிளைம் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம கிளைம்ப் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது ஒரு வேர்ப் தான். நெக்ஸ்ட் டாக் என்ன பண்ணுது? Run. ரன் பண்ணுது. கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் நமக்கு வந்து ஒரு வேர்ப் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ வந்து பர்சனில் எதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து அனிமலில் எதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம திங்ஸில் ஆக்ஷன் வேர்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து பாருங்கள், விண்டு மாதிரி தெரியுதா நமக்கு? ஸோ விண்டு வந்து என்ன ஆகும்? Blow. ஸோ அது வந்து விண்டு. கரெக்டாக? விண்டு வந்து என்ன ஆகும்? ப்ளோ ஆகும். ஸோ இந்த ப்ளோ அப்படின்றது ஒரு வேர்ப் தான். நெக்ஸ்ட் இது என்னது? Aeroplane. ஏரோப்ளைன். ஸோ ஏரோப்ளைன் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃப்ளை. ஸோ இந்த ஃப்ளை அப்படின்றது வேர்ப். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து இது என்னது? Top. டாப்.
ஸோ டாப் என்ன பண்ணிட்டு இருக்கு? Spin. ஸ்பின், சுத்திட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இது ஒரு verb தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் வந்து பட் ஸ்டேஜ்ல இருந்து என்ன ஆயிட்டு வந்திருக்கு? Bloom. ப்ளூம் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ளூம் அப்படின்றது ஒரு verb தான். ஓகேவா? அது ஒரு ஆக்ஷன் தானே. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? Sky. ஸ்கைல என்ன இருக்கு? Stars. ஸ்டார்ஸ் இருக்கு. ஸ்டார்ஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு? Shine. ஷைன் சொல்லலாம், இல்லைன்னா ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ட்விங்கிள். ஸோ ட்விங்கிள் அப்படின்றது verb. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளவர். ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகுது. ஸ்டார்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? ட்விங்கிள் ஆகுது. ட்விங்கிள் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது என்னது? Boat. போட் என்ன ஆகுது? Sail. செயில் ஆகுது. ஸோ செயில் ஸ்பெல்லிங் என்ன வரும்? SAIL, செயில். நெக்ஸ்ட் இது என்னது? ஃபயர். ஃபயர் என்ன ஆகும்? பேர்ன் ஆகும், எரியும். ஸோ பேர்ன் அப்படின்றது கூட நமக்கு என்னது தான்? verb தான். ஓகேவா? ஸோ BURN, பேர்ன். ஸோ ஒர்க் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்சன் அப்படின்னா பர்சனோட ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்னலாம் வருது? ரன், லாஃப், க்ரை, டாக், வாக். அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ரைட் இருக்குது, ஜம்ப் இருக்குது, ப்ளே இருக்குது. இந்த மாதிரி எந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ்னாலும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் அப்படின்றதுல நம்ம டர்ட்டில் வந்து வாக் பண்ணுது, ரேபிட் வந்து ஹாப் பண்ணுதுன்னு பார்த்தோம், பேரட் வந்து டாக் பண்ணுது, ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுது, கேட் வந்து கிளைம் பண்ணுது, டாக் வந்து ரன் பண்ணுதுன்னு பார்த்தோம். திங்ஸோட ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? விண்ட் வந்து ப்ளோ ஆகுது, ஏரோப்ளைன் வந்து ஃப்ளை ஆகுது, டாப் வந்து ஸ்பின் ஆகுது, ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகுது, ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகுது, போட் வந்து ஸ்டைல் ஆகுது, ஃபயர் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் ஆர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? இப்போ நம்ம ஒர்க் ஷீட் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் தான் செய்ய போகிறாங்க. இங்கே வந்து நிறைய க்ளவுட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு க்ளவுட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸில் எதெல்லாம் வேர்ப்ஸோ அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் ஆல் த வேர்ப்ஸ் இன் ஈச் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஒரு குரூப்பும் நீங்கள் பாருங்கள், ஒரு க்ளவுடுக்குள்ளே பாருங்கள், அதில் எதெல்லாம் வேர்போ அதை சூஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. Cat, from, fat, swim. So இதில் எது verb? Swim. ஸோ அதுதான் ஆக்ஷன் வேர்டு, அதனால அதை சர்க்கிள் பண்ணலாம். Next, here, one little and. இதில் இது ஆக்ஷன் வேர்ட். Here. Next, snow, out, home, cry. இதில் வந்து cry தான் action verb. Next, book, old, climb. So climb. சர்க்கிள் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அதுதான் வந்து ஆக்ஷன் verb. நெக்ஸ்ட்டு கேண்டில், சாப், பேர்டு, பாய். இதில் வந்து சாப் தான் ஆக்ஷன் verb. சாப்னா என்னது? வெஜிடபிள்ஸ்னால் ஸ்மாலாக நம்ம சாப் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணுவோம்ல, அது ஒரு ஆக்ஷன் வேர்டு தான். ஸோ அதனால இது வேர்ப். சிட், laugh, there. ஸோ வந்து நான் சிட் சர்க்கிள் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஆக்ஷன் verb. அப்புறம் லாஃப் ஒரு ஆக்ஷன் verb தான். ஸோ இதில் வந்து 2 இருக்குது இந்த cloud. ஸோ இந்த க்ளவுடில் வந்து 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுட், ரன், ஜாம், டாக். இதில் வந்து ரன் தான் வந்து ஆக்ஷன் verb. ஸோ அது நான் வந்து சர்க்கிள் பிடிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உள்ளே கொடுக்க சொல்லுங்கள். அதில் எதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போனால், அண்டர்லைன் த வேர்ப்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்லேயும் வேர்ப்ஸ் இருக்கும்லையே, அதை அண்டர்லைன் பண்ணணும். ஃபஸ்ட் ஏ சென்டென்ஸ் பார்க்கலாம். சாரா ஸ்க்ரீம்டு வெரி லவுட்லி.
ஸோ இதில் எது ஆக்ஷன் வேர்ட்? scream. ஸோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். ஸ்க்ரீம்டுனா என்னது? கத்துறது. கத்துறது. ஓகேவா? அது ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ அதனால அது verb. She rides her bike to school each day. B sentence. இதில் எது verb? right. Rides. ஸோ அதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் C sentence பாருங்க. 3 dogs jumped up and down. jumped. Jumped. ஸோ இதுதான் ஆக்ஷன் வேர்ட். I like to read books. read. ஸோ ரீடை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். She is eating pizza. eating. ஸோ ஈட்டிங்கை நம்ம அண்டர்லைன் பண்ணிடலாம். The flowers fell from the tree. fell. ஸோ ஃபெல்ல அண்டர்லைன் பண்ணிடலாம். He will cut the cake. cut. ஸோ கட்டை அண்டர்லைன் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆக்ஷன் வேர்ப் டு கம்ப்ளீட் த சென்டென்சஸ் பிலோ. ஸோ 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான அதுக்கு சூட்டபிளான ஆக்ஷன் வேர்டோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டிக் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பார்க்கலாம். மாம் குக்ஸ் அவர் டின்னரா இல்லைன்னா மாம் வாக்ஸ் அவர் டின்னரா? cooks. ஸோ குக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஐ லைக் டு லுக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லைக் டு டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். talk. டாக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 ஆப்ஷன்ஸையும் வச்சு ரீட் பண்ணி பாருங்கள். எது வந்து சென்ஸ் வருதுன்னு பாருங்கள் நீங்களே. ஓகேவா? சி பாருங்க. ஹீ வில் ரன் த பால். ஹீ வில் கேட்ச் த பால். he will catch the ball. ஸோ கேட்சை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? லூசி அண்ட் ஈமா பை அ நெக்லஸ் ஃபார் தேர் மாம். லூசி அண்ட் ஈமா குக் எ நெக்லஸ் ஃபார் தேர் மாம். by. நெக்லஸை நம்ம பை தான் பண்ணுவோம், குக் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஐ பில்ட் வித் த டாக் எவ்ரி டே. ஐ பிளே வித் த டாக் எவ்ரி டே. I play. இப்போ பிளே டிக் பண்ணிடலாம். த பட்டர்ஃப்ளைஸ் வாக் ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர். த பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை ஃப்ரம் ஃப்ளவர் டு ஃப்ளவர். fly. ஃப்ளை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எது வந்து அதுக்கு சூட்டபிளான ஆக்ஷன் வேர்டோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த வேர்ட் செயின் கேம் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக ஒரு வேர்டு சொல்லுவீங்க, அந்த வேர்டு எண்ட் ஆகிறப்போ அந்த ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா? அந்த லெட்டரில் நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு வேர்டு சொல்லுவீங்க. இப்படியே சொல்லிகிட்டே வரப்போ யார் சொல்லலையோ அவங்க அவுட்னு சொல்வீங்க. இங்கே அதே வேர்ட் செயின் கேமை வந்து வேர்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆக்ஷன் வேர்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள். டான்ஸ் இருக்குது. டான்ஸோட எண்டிங் லெட்டர் என்ன இருக்குது? இ இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? நம்ம ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொல்லணும். ஈட் சொல்லலாமா? yes. இஏடி ஈட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சிங் இருக்குது. ஸோ எண்டிங் லெட்டர் என்ன இருக்குது? ஜி இருக்குது. ஸோ ஜியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கிவ். GIVE கிவ். ரப் இருக்குது. ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொல்லுங்கள். brushing. ப்ரஷ். ப்ரஷ் பண்ணுறது சொல்லலாம். நெக்ஸ்ட் ரீட் இருக்குது. டியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொல்லுங்கள். டம்ப் சொல்லலாமா? DUMP டம்ப். ஓகேவா? நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அது ஒரு ஆக்ஷன் வேர்டாக இருக்கணும். ஆனால் ட்ரிங்க். கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொல்லுங்கள். கிக் சொல்லலாமா? KICK கிக். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் இருக்குது. பீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ட் சொல்லுங்கள். புஷ், புல், அந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ புஷ். நெக்ஸ்ட்டு ஹாப் இருக்குது. பீல அகைன் பி வருது. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? பாப் பண்ணுறது சொல்லலாம். பலூன் பாப் பண்ணுவோம்ல, அது சொல்லலாம். க்ரை. ஒய் இருக்குது. ஒய்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லலாம். யான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது மாதிரி நீங்களும் நிறையா வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் வேர்ட் ஷைன்லாம். அப்போனா உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 5. read the verbs in the table and match with nouns. ஸோ இந்த சைடு வந்து நான் வந்து வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற காலம் வந்து ஃபுல்லாகவே நவுன்ஸ் இருக்குது.
நீங்கள் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ட்ரிங்க், எதை ட்ரிங்க் பண்ணுவாங்க? மில்க். ஸோ இங்கே வந்து மில்க்கு தான் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட்டு டேக் அ பாத். ஸோ டேக் அ பாத் போடலாமா? போடலாம். வாட்ச், எதை வாட்ச் பண்ணுவாங்க? டிவி வாட்ச் பண்ணுவாங்க. ஜாப், எதை ஜாப் பண்ணுவாங்க? பிக்சர் ஜாப் பண்ணுவாங்க. ஜம்ப், எதில் ஜம்ப் பண்ணுவாங்க? எதில் ஜம்ப் பண்ணுவாங்க? ரோப், ரோப்பில் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிரைவ், எதை டிரைவ் பண்ணுவாங்க? அ கார். ஸ்பீக், எதை ஸ்பீக் பண்ணுவாங்க? ஸோ நிறைய லாங்குவேஜ் இங்கே இல்லை, இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கு. ஸ்பீக் இங்கிலீஷ். ரீட், எதை ரீட் பண்ணுவாங்க? அ புக். Read a book. Eat, எதை eat பண்ணுவாங்க? நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குது இந்த வேர்ல்டில். ஆனால் இங்கே வந்து பீஸா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. ரைட் 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஃபார் ஈச். ஸோ ஒரு வேர்டுக்கும் 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, டாக் இருக்கு. டாகுக்கு சூட்டபிளான 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். டாக் என்ன பண்ணும்? பார்க் பண்ணுமா? வேற ரன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? பேபி என்ன பண்ணும்? க்ரை பண்ணும். க்ரை பண்ணும். வேற பண்ணும். க்ரால் பண்ணும். நெக்ஸ்ட் யூ டூ அட் ஹோம். ஸோ நீங்கள் ஹோமில் என்னென்ன பண்ணுவீங்க? ஏதாவது 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ். லேர்ன் பண்ணுவீங்க. LEARN லேர்ன். ப்ளே பண்ணுவீங்க. PLAY ப்ளே. யூ டூ அட் ஸ்கூல். ஸ்கூலில் என்னென்ன பண்ணுவீங்க? ஏதாவது 2 ஆக்ஷன் வேர்ட்ஸ். லேர்ன். ஸோ ஸ்கூல்லையும் லேர்ன் பண்ணுவீங்க. ஈட் பண்ணுவீங்க. ஓகே. நெக்ஸ்ட் மூன் என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். கரெக்டா? மூன் வந்து மூவ் பண்ணும். வேற ஏதாவது? ஷைன் ஆகும். கரெக்டா? லயன் என்ன பண்ணும்? சேஸ் பண்ணுமா? ஏதாவது அனிமல்ஸை போயிட்டு சேஸ் பண்ணும். வேற என்ன பண்ணும்? ரார் பண்ணும். ROAR. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ரைட் பண்ணுவாங்க. டீச் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டாக் வந்து பார்க், ரன். பேபி வந்து க்ரை, க்ரால். யூ டூ அட் ஹோம், லேர்ன், ப்ளே. யூ டூ அட் ஸ்கூல், லேர்ன், ஈட். மூன் வந்து மூவ், ஷைன். லைன் வந்து சேஸ், ரோர். டீச்சர் வந்து ரைட், டீச். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஒர்க்கு பார்த்துடலாம். ஸோ ட்ரிங்க் வந்து என்ன ட்ரிங்க் பண்ணுவாங்க? மில்க். டேக் அ பாத். வாட்ச் டிவி. Draw a picture. Jump a rope. Drive a car. Speak English. Read a book. Eat pizza. So understand ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஷைன் வந்து டான்ஸ், ஈட், சிங், கிவ், ரப், ப்ரஷ், ரீட், டம்ப், ட்ரிங்க், கிக், ஜம்ப், புஷ், ஹாப், பாப், க்ரை, யான். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஷீட் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் எழுதி கொடுக்க சொல்லுங்கள்.
நீங்களே ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.